எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே நம் கர்த்தருடைய பாதத்திலே வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லாருமே வெளிச்சத்தை ரொம்ப விரும்புவோம். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, 1959 டிசம்பர் நான் பிறந்தது. அப்பதான் எங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி வந்துதான் என்னுடைய கிராமத்துல. அந்த நாட்கள்ல அந்த கிராமங்கள்ல போஸ்ட் லைட்டும் ரொம்ப ரேரா இருக்கும். வீடுகள்ல இந்த கெரசின் லேம்ப் எரியும். வீட்டுக்குள்ள போனாலே வீடுகள் டல்லா இருக்கும், கிராமங்கள் டல்லா இருக்கும். நான் வளர்ந்து வருகிற நாட்களிலும் அந்த தெருக்களிலே இந்த பழைய 40 வாட்ஸ் பல்பு போட்டிருப்பாங்க போஸ்ட்ல. அது போட்டாலும் போடாட்டாலும் ஒண்ணுதான், அந்த வெளிச்சம் ஒரு மங்கலா தெரியும் தெருக்கள்ல. அது நமது மனதுக்கே ஒரு மாதிரி தெரியும். அந்த வெளிச்சம் ஒரு உற்சாகத்தை கொடுக்க. ஆனால் இன்றைக்கு கரண்ட் எல்லாம் ரொம்ப ப்ரொடக்ஷன்ல அதிகமாகி எல்லா இடங்களிலும் நல்ல வெளிச்சமா, பகல் போல வெளிச்சமாக காட்சியளிக்கிறதா ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய தேசத்தின் பல பகுதிகள் முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இருளான மாநிலத்தின் பெருப்பகுதிகள், வட இந்திய பகுதிகளில் நீங்க பார்ப்பீங்கன்னா, கிராமங்கள்ல இன்னைக்கும் அப்படியே 60 வருஷத்துக்கு முன்னால உள்ள கிராமங்களை நீங்க டிட்டோ பார்க்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்துக்குள் வந்திருக்கிறோம். நான் ஒருவேளை அந்த வெளிச்சமும் நல்லது, ஆனால் அதை விட முக்கியமான ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம். இன்னைக்கு அந்த வெளிச்சம் ரொம்ப தேவையா இருக்குது. என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெளிச்சம் நல்லது. நீங்க வேத புத்தகத்தை ஆவியானவர் எழுத துவங்கிய உடனேயே எப்படி உலகம் உண்டாக்கப்பட்டது என்பதை மிக நேர்த்தியாக அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது அந்த 2வதுல இருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த உலகம் உண்டாக்கும் முன்னால ஒரு இருள் அந்த பகுதியிலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருள் இருந்தா கர்த்தர் என்ன செய்திருக்கணும்? முதல்ல சூரியன், சந்திரன், ஒளி கொடுக்கிற நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கணும். ஆனா அப்படி அவர் செய்யல. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இந்த வெளிச்சம் சூரியன், சந்திரன் மற்ற நட்சத்திரங்களால வந்த வெளிச்சம் அல்ல. இந்த வெளிச்சம் கர்த்தரிடத்தில் இருந்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் வந்த உடனே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெளிச்சம் நல்லது. கடந்த நாட்கள்ல ஒரு பாராளுமன்ற தேர்தலை 2 மாதங்கள் கடந்து நேற்றைய தினத்துல ரிசல்ட் கேட்டோம். அது ஒரு வெளிச்சம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏனென்றால் இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலைகளும் வரப்போகிற சூழ்நிலைகளும் நம்முடைய மிஷினரிகள் வட இந்தியாவிலே ஊழியம் செய்ய முடியுமா என்ற ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருந்தார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்துல மெஜாரிட்டி ஆஃப் த மிஷினரிஸ் துரத்தப்பட்டு விட்டார்கள். இன்னும் தனிப்பட்ட முறையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த சின்ன சின்ன குக்கிராமங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போதர்கள் துரத்தப்பட்டு விட்டார்கள். நீங்க அங்க வட இந்திய பகுதிகளை போய் பார்த்தாலே அது ஒரு இருள் சூழ்ந்த பகுதிங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்க கொஞ்சம் கொஞ்சம் விளக்கேற்றி கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் துரத்தப்பட்டு போனார்கள். இருக்கிறவர்களும் இனிமேலும் ஊழியம் செய்ய முடியுமா? இங்க உட்கார்ந்துகிட்டு எழுப்புதல் வந்துடும், அது வந்துடும் சொல்லி இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் சத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலைகளை நீங்கள் நேரில போய் பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு இருண்ட சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். அது அந்த வார்த்தை அதுக்கு பொருந்தும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ இந்த சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு மாறினது போல் தெரிகிறது. அதை என்னால் அதை கொஞ்சம் உணர முடியுது. இனி வருகிற நாட்கள்ல ஊழியத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்காது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதே போல குடும்பங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது?
நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். அதற்கு பிறகு 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்க. அவங்க பெட்ரூம் தனியா இருக்கும்னா கொஞ்சம் நைட் செக் பண்ணி பாருங்க. ரூம்ல லைட் எரியாது, ஆனா படுத்து கிடந்து கையில செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனசுல நம்ம வெளியே இருந்து செல்போன் பார்த்தா நம்முடைய பெற்றோர் திட்டுவாங்க. ஆகவே எப்போ நமக்கு ஒரு இரவு வராது, நம்முடைய படுக்கையில நாம் படுத்துக்கொண்டு நாம் விரும்புகிற காரியத்தை செய்யலாம் என்கிற அளவுக்கு இந்த வாலிப வயதிலே, சிறு வயதிலே பிசாசானவன் ஒரு இருளை அவர்களுக்கு ஆசையாக, இருளின் மீது ஒரு ஆசையை அவன் கொடுத்திருக்கிறான். தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு. திருட போறவனும் நைட்டு தான் திருடுறத வச்சிருக்கிறான், வழக்கமா வச்சிருக்கிறான். தவறு செய்கிறவர்கள், வேசித்தனம், உபச்சாரம் செய்கிறவர்கள், இன்னைக்கு பேப்பர்கள் வருத கள்ளக்காதல் என்று சொல்லி திருமணமானவர்கள் ஒருவருக்கு ஒருவர், இப்படிப்பட்ட அசுத்தமான கிரியைகளை செய்கிறவர்கள் இரவு நேரத்தை தான், இருளைத்தான் தங்களுக்கு சாதகமான ஒரு காரியமாக அவர்கள் கொண்டிருக்கிறார். ஏன்னா இருள்ல தவறு வெளியே தெரியாதான். இன்னும் ஒரு பரிதாபம் பாருங்க, கர்த்தருக்கு என்ன கண்ணு இல்லையா? மனிதனுடைய நிர்விசாரத்தை பாருங்க. இருள்ல என்னுடைய தவறு வெளியே தெரியாது. ஆனா இப்போ அதுக்கு என்னெல்லாமோ கேமராக்கள் இருளையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கேமராவை கொண்டு வச்சுட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இப்பொழுது நான் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளி ஏற்கனவே வந்துட்டு, என்றைக்கு இந்த உலகத்துக்குள் தேவனுடைய ஆளுகை வந்து விட்டதோ, ஒருவேளை புதிய ஏற்பாட்டின் யுகத்திலே வாழ்கிற நமக்கு கர்த்தர் தம்முடைய ஒளியை கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆனால் பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஜனங்களுக்கு இந்த இருள் என்று சொல்லப்படுவது பாவம், பாவத்தினுடைய பிறப்பு என்று சொல்லலாம். பாவம் உத்தரிக்கிற இடம். இந்த இருளைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். எந்த இடத்துல மறைஞ்சு நம்ம தப்பு பண்ணலாம், யார் கண்ணுக்கு தெரியாம பண்ணலாம். நான் அலுவலகத்தில் வங்கியில வேலை பார்த்து கொண்டிருந்த நாளிலே, நான் வேலை பார்த்த ஒரு கிளையிலே ஒரு நாள் பகல் பொழுதில் இந்த கரன்சி செஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த கரன்சி செஸ்ட்ல இருந்து வெளியே பணத்தை எடுத்து எண்ணி அலுவலகத்தில் இருக்கிற கேஷியர்களுக்கு பிரிச்சு கொடுப்பார்கள். அந்த நாட்களிலே நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜா இருந்தேன். நான் எனக்கு ஒரு ட்ரைனிங் என்று சொல்லி நான் லோக்கல்ல இருந்து ஒரு ஹெட் ஆபீஸ்க்கு போயிட்டேன். அவர்கள் வெளியே பணத்தை எடுத்து அதை எண்ணி கொடுக்கும் பொழுது அவர்கள் எடுத்த பணத்திலே ஒரு பெருந்தொகை எடுத்து வச்சதுக்கு உண்மை, ஆனா இப்ப காணும். அவர்கள் பங்கு வைக்கும் போது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய தொகையை காணும், பல லட்சம். உடனடியாக அவர்கள் அந்த இடத்துல கேமரா உண்டு, அந்த கேமராவை நம்ம பார்த்தா யார் எடுத்துக்கான்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்லி அவர்கள் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த கேமராவை திருப்பி வச்சிருக்கு. அந்த கேமராவுடைய கண்ட்ரோல் யூனிட் சுவிட்ச் ஆஃப். பிறகு அது பல சம்பவங்கள் நடந்தது. பிறகு அந்த பணத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த நிர்வாக குறைபாட்டிலே யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்குரிய தண்டனைகள் கிடைத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருடுகிறவர்கள் எப்படி மறைவாக அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று திட்டமிட்டு அவர்கள் சில செயல்களை அதற்கு முன்னதாக செய்கிறார்கள். இன்னைக்கு பாவம் செய்கிறதற்கு மனுஷன் பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க.
மனுஷ சிந்தனைகள் அந்த அளவுக்கு அவனுக்கு கரைபட்டு போயிடுச்சு. நாம திருச்சபைக்குள்ள ஒரு பரிசுத்தவானா காட்டுறதுக்கு கூட ஒரு பரிசுத்த வேஷம் போடுகிற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒளியை வஸ்திரமாக தைக்க வேண்டிய நாம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு தான் நம்ம ஒரு பரிசுத்தவான் மாதிரி காட்ட வேண்டியிருக்கு. ஒரு பைபிளை அப்படி பெரிய பைபிளை தூக்கி கொண்டு, ஒருவேளை சில திருச்சபைகள்ல வெண் வஸ்திரங்கள் தரித்து, சில திருச்சபைகள்ல நகைகள் அணியாமல், இவ்விதமாக ஒரு வெளியரங்கமான ஒரு ஜோடனையை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நமக்குள் ஒரு வெளிச்சம் இயல்பாகவே வந்துவிட வேண்டும். நீங்க மலைப்பிரசங்கத்துல இயேசு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 6, 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கண் தான் பாவத்தின் வாசல். இந்த கண்ணை கண்ட்ரோல் பண்ணலன்னா பாவம் ஒரு மனிதனை மிக எளிதாக சென்றடைந்து விடும். எவ்வளவு அழகாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இது ரொம்ப ஒரு பிரைட்டா இருக்கணுங்க. எந்த விதமான இருளும் உள்ளே நுழைய முடியாதபடி இது ஒரு நல்ல பவர்ஃபுல் லைட்டா இருக்கணும். இந்த கண்ணானது தெளிவாக இருக்குமேயானால் உன் சரீரம் முழுவதும், உன் சரீரமாகிய ஆலயம் வெளிச்சமாயிருக்கும். நம்ம சர்ச்சில பாரம்பரிய சர்ச்சுகள்ல ஆல்டர் இருக்குது. புதிதாக வருகிற அந்த பிரைவேட் சர்ச்சஸ் அவங்க எல்லாம் ஆல்டர் கிடையாது, ஒரு மேடை வைத்திருப்பார். ஆனா எல்லா அந்த ஆல்டராக இருந்தாலும் சரி, மேடையாக இருந்தாலும் சரி, நல்ல பவர்ஃபுல் லைட் போடுறோம். அங்க இருக்கிற போதகர் நல்ல பின்னால இருக்கிறவருக்கும் தெரியணும். நல்ல ஆலயம் வந்து வெளிச்சமா இருக்கணும். எல்லா ஆலயங்களிலுமே நம்ம பகல் பொழுதுலையும் கூட ஆராதனை வேளையில எல்லா லைட்டும் போட்டு ஆலயத்தை நல்லா பிரைட் ஆக்கிடும். அது நம்முடைய வழக்கம். ஆனால் விக்கிரக கோயில்களிலே நீங்கள் போய் பார்க்கிறீர்களே, ஆனால் அவர்கள் அதுவும் குறிப்பாக அந்த விக்கிரகம் இருக்கிற இடங்களிலே அவர்கள் இருளாகவே வைத்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இருள் சாத்தானுக்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யோபுவின் புத்தகத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் இந்த இருள் என்ற வார்த்தையும் அந்தகாரம் என்ற வார்த்தையும் அவருடைய நண்பர்கள் அதிகமாக சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் யோபுவினுடைய பாடுகளை குறித்து பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாடுகள் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அதை அந்தகாரத்தோடும் இருளோடும் ஒப்பிடுகிறார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரமாகிய அந்த ஆலயம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால், அது பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் உன் கண் நல்ல விளக்காக இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? எதை பார்க்குது? இத ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, ஒரு உலகத்து பொருளை பார்த்த உடனே இது கர்த்தருடைய படைப்பு என்று நீ சந்தோஷப்படுவாயானால், அல்லது இது ஒரு தேவையற்ற காரியம், இது இந்த உலகத்து மனிதர்களை கெடுக்கிறது என்று சொல்லி உன் பார்வையை விலக்கிக் கொள்வாயானால், ரெண்டு காரியம் உலகத்துல உண்டு. ஒன்று, கர்த்தருடைய படைப்பு என்று சொல்லி நாம் மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியம் இருக்கலாம். இன்னொன்று, இந்த உலகத்து மனிதர்களை பாவத்துக்குள்ளே சிக்க வைக்கிறதற்காக சில காட்சிகள் உண்டு. அதை கண்டால் நாம் நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் அல்லது திருப்பிக் கொள்ள வேண்டும். இந்த காரியங்களிலே நீ எதற்கு நீ திருப்பிக் கொள்ள வேண்டுமோ அது உன்னை அதிகமாக ஈர்த்து அதை பார்க்கும் பொழுது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே பாவ சிந்தனை வருமேயானால் நீ சரியான இருளுக்குள் இருக்கிறாய் என்றார். ஐயா, திருச்சபைகளுக்குள் வேலை வாய்ப்புகள் வரும் பொழுது
இந்த வேலை வாய்ப்பை கொண்டு திருச்சபைக்கு பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் வருமேயானால் உலகத்து இருள் திருச்சபைக்குள் வந்துவிட்டது என்று பொருள். திருச்சபையினுடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். உலகத்துக்காரன் அதான் ரொம்ப பஞ்சத்து அதிபதி அப்படிங்கிறார் ஒரு இடத்துல பிசாசை சொல்லும் பொழுது. அப்போ உலகத்தானுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னும் நீங்கள் அதே மலைப்பிரசங்கத்தில் நீங்கள் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால், இதை நீங்க புதிய மொழிபெயர்ப்பிலே பார்ப்பீர்களே, ஆனால் உன் கண் உன்னை பாவத்துக்கு நேராக வழி நடத்தினார், நீ அந்த எரிகிற அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவாய். இந்த கண்ணானது பாவத்தை செய்யும்படியான உணர்வை உனக்கு கொடுக்குமேயானால், இதான் இருளுக்குள்ள இருக்கிறதுக்கு அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் எப்பொழுதும் இருளாய் இருக்கிறது. அது ஏன் இருளா இருக்குதான், அதுக்கும் மலைப்பிரசங்கத்தில் அழகா சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3, 5 3 முதல் 5 வசனங்களை பாருங்கள். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், உன் கண்ணுல பார்வை இல்லைன்னு அர்த்தம். உன் கண்ணுல உத்திரம் இருந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை இது நீங்க சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, உத்திரம் உன் கண்ணிலே பெரிய பாவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட சரியான அர்த்தம் என்ன என்று சொன்னால், உன் கண்ணு உன் பாவத்தை பார்க்க முடியாதபடி ஒரு உத்திரம் வந்து உன் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ இருளுக்குள்ள இருக்கிறா. உன்னுடைய பாவத்தை பார்க்க முடியாதபடி நீ சரியான இருளுக்குள்ள இருக்கிற. மற்றவர்களை குறித்து பேசி தள்ளுகிறோம். கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்தா யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுதி பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு 5 மணி நேரம் ஒரு தியான நிலையில உட்கார்ந்து இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு உண்டு என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பாருங்களேன். அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் உங்களை அடிக்கடி சோதித்து பாருங்கள். வீட்டுக்குள்ள நம்ம கேம்பஸுக்குள்ள குப்பையும் கூலமா இருந்து இருள் இருக்குமே, ஆனால் அங்கே விஷஜந்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். நல்ல பிரைட்டா வெளிச்சம் லைட் இருக்கணும் நம்ம வெளியே நடமாடும் பொழுது. அப்பொழுதுதான் அதற்குள் விஷஜந்துக்கள் வந்தாலும் நாம் கண்டுபிடித்து விட முடியும். இன்னைக்கு நம்முடைய கண்ணிலே ஒரு பெரிய உத்திரம் மறைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ள எவ்வளவு விஷஜந்து வருதுன்னு தெரியலையே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உத்திரம் தான் அன்றைக்கு பரிசேயருடைய கண்களை மறைச்சது. ஆகையினாலதான் அவங்க ஆண்டவர் விட்டு அவ்வப்பொழுது போய் சீஷர்களை குறித்தும், ஏன் இயேசு கிறிஸ்துவையே குறித்தும் பாவி என்கிற ஒரு அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுடைய ஆடையும் இவருடைய அலங்காரமும் இவருடைய ஞானமும் தாங்கள் யோக்கியர்கள் என்றும், இந்த உலகத்துக்கு அதிபதி, இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவிலே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பது போல இவர்கள் தங்களை காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு எப்படியும் புரிய வைக்கிறது கஷ்டம். மிக அழகாக இயேசு அவர்களை அழைத்தார், மாயக்காரனே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்கள்ல உபதேசங்கள் குறைஞ்சு போச்சு. எதுக்கு வம்பு? இந்த பாவத்தை நானும் செய்கிறேன், இதை செய்யாதுன்னு நான் போய் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே
பாவத்தை விரும்பி செய்கிறவர்கள் பலுகி பெருகிவிட்டார்கள் என்றால் அதை குறித்த கண்டிப்பான போதனைகள் வரவேண்டிய இடத்திலிருந்து வரல. பாவத்தை நமக்கு கற்று பாவத்தை எச்சரிக்க வேண்டிய பிரசங்கங்கள் நமக்கு கிடைக்கல. ஒரு பக்கம் தங்களுடைய ஊழியங்களை மகிமைப்படுத்தி அதன் மூலம் நடந்த அற்புதங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் பலுகி பெருகிட்டு, இன்னொரு பக்கம் ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தி ஆராதனை என்ற பெயர்களை அது கிட்டத்தட்ட அந்த மது அருந்திட்டு ஆடுற மாதிரி தான். கொஞ்ச நேரத்துக்கு அதை போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் மனசு நல்லா ஆராதிச்சுட்டு வந்தேங்கிற உணர்வு கொடுக்கும். ஆக மனிதன் மாற வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்குகிற வேதத்தின் சத்தியங்கள் கிடைப்பது கடினமாயி போச்சு. நீங்க மலைப்பிரசங்கத்தை படிச்சு பாருங்க. உலகத்துக்கு அறித்த இயேசு ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதுன்னு தெரியும், அதப்பதான் கொடுப்பாரு. மற்ற காரியங்கள் எல்லாமே நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி பரிசுத்தமா இருக்கணும், சகோதரன் எப்படி யோக்கியமா இருக்கணும், நீ காணிக்க கொடுக்கும்னால எப்படி நீ நல்லா இருக்கணும், நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ தேவனுடைய ராஜ்யம் அந்த குறுகிய வாசலை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கணுமே, நீ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உன்னை நீ மேன்மையாக காட்ட முயற்சிக்கிறாயே, தேவனுடைய சித்தப்படி செய்கிறன் அல்லவா பரலோகத்திலே நுழைவான். எவ்வளவு அழகாக அந்த 3 அதிகாரங்களிலேயும் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிற ஒரு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 15:14, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. இது பரிசேயரை பார்த்து இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இருளில் இருக்கிறவன் இருளில் இருக்கிற மற்றொருவனுக்கு வழிகாட்டக்கூடுமோ? ஐயா, நாம இருளில் இருந்தா நம்ம கிட்ட இருந்து இன்னொருவனுக்கு எப்படி நீ வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லுகிறார், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் பரிசேயரை பார்த்து. குருடரான வழிகாட்டிகளை, நீனே குருடன், நீ எப்படி வழிகாட்ட முடியும்? நீ எப்படி வழிகாட்ட முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவுன்சிலிங், கிறிஸ்தவ கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய வந்துட்டு இன்னைக்கு. ஐயா, நீ மனவிலக்கு டைவர்ஸ் பெறும்படியாக வருகிற பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிற உன் குடும்ப வாழ்க்கை யோக்கியமா இருக்கா? திருமணத்துக்கு முன்பதாக அந்த பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வைத்து திருமணத்திற்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கிறீர்களே, அப்படிப்பட்ட கவுன்சிலர்ஸ் உடைய திருமண வாழ்க்கை யோக்கியமானதாக இருக்கிறதா? நீ உன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறாயா? நீ உன் கணவனுக்கு உண்மையா இருக்கிறாயா? வெளிச்சம் நல்லது. நீ வெளிச்சத்துக்குள்ள இருந்தா முதல்ல ஒன்ன பாப்பா. என் அருமை தேவனுடைய பிள்ளையே, நீ வெளிச்சத்துக்குள்ள இருந்தா முதல்ல ஒன்ன பாப்பா. நான் சரியா இருக்கிறேனா? நான் யோக்கியமாக இருக்கிறேனா? இன்னைக்கு அது குறைந்து வருகிற ஒரு காரியமாய் போச்சு. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்கணும். இந்த வெளிச்சத்துக்குள்ள நாம இருந்துச்சா நாம இருளை பற்றி பயப்பட வேண்டிய தேவை இல்லைங்க. இருளுக்குள்ள போறவன நம்ம ஆட்டோமேட்டிக்கா எச்சரிப்போம். ஐயா, நீ வெளிச்சத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த இருளுக்குள் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை நீ உணர்கிறபடினாலே உன்னுடைய போதனைகளும் உன்னுடைய வழிகாட்டுதல்களும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அவனுடைய காவற்காரர் ஒன்றும் அறியாத குருடர். அதற்கு அடுத்த வசனம், அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவை நோக்கி கொண்டிருக்கிறான். இங்க பாருங்க, இந்த காவற்காரர் என்பதை நீங்கள் மேய்ப்பர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் அவர்களை சபைக்கு தலைவர் மூப்பர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சபையின் காவற்காரன் ஒன்றும் அறியாத குருடனாக இருப்பானே, ஆனால் அந்த சபை எப்படி இருக்கும்?
ஒருவேளை நீங்கள் குருடர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளில் அடுத்த வார்த்தை பாருங்க, அத 11ஆம் வசனம் கடைசி பகுதியிலே, அவர்கள் தங்கள் பொழிவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவங்களுக்கு தங்களுடைய ஆதாயம் தான் தேவை. என்ன பரிதாபம் பாருங்க. நீ குருடனாய் இருக்கிறபடினாலே உன்னுடைய சிந்தனை உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அது மட்டும்தான் சிந்தனை. வேற நான் என்ன நம்பி ஆடுகள் இருக்கிறது, இந்த மந்தைக்கு வெளியேயும் ஆடு இருக்குத, என் வீட்டுக்குள்ள சில ஆடுகள் இருக்குத, என்னுடைய இனத்துல சில ஆடுகள் இருக்குத, இதெல்லாம் நான் வழி நடத்தணுமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 16:19, பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும். ஐயா, கற்று தேர்ந்த ஞானிகளின் கண்களை கூட குருடாக்கிறோம் ஐயா லஞ்சம். ஒரு காலத்துல லஞ்சம் என்பது அரசு அலுவலகங்களிலே காரியத்தை சாதிப்பதற்காக கையூட்டு கொடுப்பது ஒரு காலமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள வந்து விட்டதே. நான் சிம்பிளா சொல்றேங்க, காணிக்க அதிகம் கொடுக்கிற வீட்டுக்கு தான் அந்த பெரிய ஊழியக்காரர் ஜெபிக்க போவார். குறைவா கொடுத்தீங்கன்னா மொத்தத்துல உங்க லெட்டரை போட்டு கையை மேல வச்சு ஜெபிப்பார். இதற்கு பேர் என்னது? இஸ் இட் ஆஃபர்ட்ரி? இந்த உணர்வு ஜனங்களுக்கு வரல. அவர் பெரிய ஊழியக்காரர், ரொம்ப பிஸி. எங்க உங்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வேலை செய்வதற்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார். நீ எப்ப வேணாலும் அவர்கிட்ட போலாம். அதுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கு செலவு தேவையில்லை. நீ இருக்கிற வீட்டினுடைய அந்த ஒரு மூலை போதும். கொஞ்ச நேரம் தனியா போய் உட்கார்ந்து, ஆண்டவரே என் இருளில் இருந்து எனக்கு வெளிச்சத்தை தரும்னு கேள. அது உனக்கு ஒரு விடுதலையை உடனடியாக தருமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. நீங்க பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை அவருடைய மனதை குருடாக்கினான். ஏன் நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த நற்செய்தி, அதனுடைய மகிமையை காண முடியல அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த பிசாசானவன், இந்த சாத்தானானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். ஐயா, தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு ஒரு வெளிச்சமாக இல்லாத பட்சத்தில் உன்னுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியான். நமக்குள்ள நம்முடைய சகோதரர்களை குறித்த ஒரு கரிசனை வேணும். இந்த வேதத்துல சகோதரர்கள் என்றால் கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் ஒரு அர்த்தம், ஆனால் அதுதான் அர்த்தம் அல்ல. கிறிஸ்து என்ற சரீரமாகிய சபையிலே அங்கமாயிருக்கிற நாமும், இந்த சபைக்குள்ள ஒரு நாள் வரப்போகிற வெளியே இருக்கிற எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் தான். அவர்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இல்லாமல் நாம் சுயநலத்தோட இருப்போமே, ஆனால் நாம் இருளிலே நடக்கிற ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இருளானது நம்முடைய கண்களை குருடாக்கினபடியினாலே நம்முடைய சகோதரர்களை குறித்த ஒரு எச்சரிக்கை நமக்கு இல்லை. அவங்க எல்லாரோடும் நம்ம ஒப்புரவா இருக்கணுமே, அவர்களை குறித்த ஒரு பாரம் வேணுமே, அவர்களை குறித்த ஒரு கரிசனை வேணுமே, அவங்க எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேண்டுமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சம் நல்லது. 3 காரியங்களை நாம் விரைவாக பார்த்து முடிப்போம். எங்கே நமக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கும் ஐயா? எந்த இடத்துல நான் அந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரணமான காரியம், கர்த்தரே வெளிச்சம்.
கர்த்தரே வெளிச்சம். சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என்னை விடுதலை செய்கிறவர். கர்த்தருடைய வெளிச்சம் என் மேலும் வந்து உதிப்பதினாலே நான் விடுதலை, இருளில் இருந்து விடுதலை ஆகிறேன் என்று அர்த்தம். சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நீர் தருகிற வெளிச்சத்துல, நீர் தருகிற ஒளியில எங்களுக்கு நடப்பதற்கு ஒரு பெரிய ஒளி கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் இருக்காது. அந்த இடத்துல கர்த்தருடைய ஒளி இருக்கும். நீங்க மோசே ஆரோன் அவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி. அதைத்தான் இன்னைக்கு நம்ம சபைகள்ல ஆராதனையில நம்ம சொல்றோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 6:24 முதல் 26 3 வசனங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்போ சபைக்குள்ள எங்க இருந்து இந்த வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால், அது கர்த்தருடைய முகத்திலே இருந்து வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சபையில ஆராதனை முடிஞ்சு போகும் பொழுது அந்த பிரசன்னம் நம் மீது இறங்கும்படியாக தேவாதி தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு மகிமையின் வார்த்தை. சர்ச்சை முடிஞ்சு எப்படி போறோம்? மூஞ்ச தொங்க போட்டுட்டு போறீங்களா? ஆராதனை முடிஞ்சு போகும் பொழுது நம்முடைய முழு சரீரமும் தேவனை தரிசித்ததினாலே, நீங்க சங்கீதம் 89:15 பாருங்கள். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்கிற ஜனங்கள், வெறுமனை கேட்கிற ஜனங்கள் இல்லை. சர்ச்சுக்கு வந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீ சர்ச்சுக்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது நீ அந்த வெளிச்சத்துல போக வேண்டும் என்றால், உன்னிலிருந்து வெளிச்சம் வெளிப்பட வேண்டுமானால், நீ உள்ளே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவனாக, புரிந்தவனாக, ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். இதைத்தான் யோவான் ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. புதிய மொழிபெயர்ப்பு கொஞ்சம் அழகா இருக்கு. அவருக்குள் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி மனுஷருக்கு வாழ்வு தருவதாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9ஆம் வசனம் பாருங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஐயா, நீ கொலை பண்ணியிருக்கேன், நான் அத்தனை பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் வந்து பாவ இருள சிக்கி தவிக்கிறேன்னு சொல்றியா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தான் வெளிச்சம். இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட நானும் உம்மை போல பிரகாசிக்கணுங்கிற எண்ணத்தோட வரணும். ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வரியில எழுதி கொண்டு போகிற ஒரு வார்த்தை அல்ல, அல்லது இது வெறும் பரலோகத்துக்கு கொண்டு போகிற டோக்கன் அல்ல. அந்த ரட்சிப்பிலே நாம் வளரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வளர்ச்சி என்பது கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. அப்போ அந்த ஒளி நம்மால பிரகாசிப்பிக்கப்பட்டு அவர் எப்படி நித்திய ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாக இந்த உலகத்திலே நாம் நித்தமும் அந்த ஒளியில நடக்கணும். அந்த ஒளியில நடக்காததுனாலதான், கிறிஸ்துவாகிய ஒளியிலே நாம் நடவாததினாலே நாம் எளிதில பாவத்துல விழுந்துடுறோம். ரொம்ப லேசா பாவத்துல விழுந்துடுறோம். எப்படி நான் பரிசுத்தமா வாழ முடியும்? இன்னைக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின். இன்னைக்கு ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், ஜெப கூட்டங்களுக்கு ஓடுகிறார்கள். ஆனால் நான் பாவம் செய்யாமல் வாழ்வது எப்படி? அதுக்கு ஒரே வழி, எப்பொழுதும் ஆண்டவருடைய வெளிச்சத்துல நாம நடக்க பழகணும். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு சொல்றாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்,
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், மெய்யான ஒளியை அடைந்திருப்பான், அணையா விளக்க பெற்றிருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவரை நாம் பின்பற்றுவோம். ஆனால் அப்ப நம்ம பின்பற்றலன்னு அர்த்தம். இன்னும் நான் இருளுக்குள்ளேயே இருக்கிறேன் என்றால் நான் இயேசுவை பின்பற்றவில்லை. நான் சார்ந்திருக்கிற சபையினுடைய கொள்கைகளை பின்பற்றிடுவேன். எனக்கு நானே கிறிஸ்தவன் என்றால் சில சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறேனே, அதை பின்பற்றி விடுவேன். ஆனால் இயேசுங்க அழகா சொல்றாரு, என்ன பின்பற்றுன்னு சொல்றாரு. அதுக்கும் சொல்லிச்சாரு, நீ சிலுவையை தூக்கிக்கிட்டு என்ன பின்பற்ற அப்படின்னாரு. உனக்கு நான் ஒரு சிலுவை கொடுத்திருக்கேன்ல, அந்த சிலுவையை தூக்கி கொண்டு என்ன பின்பற்ற அப்படிங்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவரை பின்பற்றினால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்துல ஒளியின் பிள்ளைகளாக வாழ முடியும். நீங்க லூக்கா 10:21 பாருங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை தோத்தரிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் இந்த உலகத்துல ஞானிகள், இந்த உலகத்துல பிரபுக்கள் என்று சொல்கிறவர்களை காட்டிலும் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு குழந்தை மாதிரி போய் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் இந்த வெளிச்சத்தின் மகிமையை கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னசென்டா போய் நில்லுங்க, எனக்கு வழி தெரியலன்னு கேளுங்க. எனக்கு வாழ வழி தெரியல. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த உலகத்துல எப்படி வாழ்வது என்று ஜனங்களுக்கு வழி தெரியவில்லை. ஐயா, கடந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட 3 செய்திகள் என்று நான் நினைக்கிறேன். கடன் பிரச்சனையினால மனைவி பிள்ளைகளை கொண்டுவிட்டு தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறார். நேற்றைக்கு ஒரு பெண் மாடியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். கணவன் முட்டை கேட்டிருக்கிறாரு, ஏதோ அவர்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு. ஏழ்மை குடும்பங்கள் அதை ஒத்துக்கொண்டு ஆகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில இந்த ஜனங்களுக்கு வாழ வழி தெரியல. இருள், அவங்க முன்னால இருள் தான் தெரியுது. என் அருமை தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பொறுப்பு என்ன? நீனும் இருளுக்குள்ள இருந்தா இந்த உலகம் என்ன எப்படி தத்தளிக்கும்? நீ வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டாமா? இந்த உலகத்துக்கு அந்த வெளிச்சத்தை அறிமுகப்படுத்த வேண்டாமா? அந்த காலத்துல எல்லாரும் பெரிய பெரிய டார்ச் வச்சிருப்பாங்க, இப்ப எல்லாம் செல்போன்ல யூஸ் பண்ணிடுறாங்க. நல்ல பவர்ஃபுல் டார்ச் வச்சுதான் சொல்லுவாங்க, இது எங்க வாங்குனீங்க, ரொம்ப நல்லா இருக்க, எவரடிங்க, நல்ல கம்பெனி, 4 செல் போட்டிருக்கேன், நல்லா இங்க இருந்து அடிச்சாச்சுன்னா பனை மரத்து உச்சத்துல உள்ளதை பார்க்கலாமா? நீ அந்த ஒளியின் மகிமையை அறிந்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு அந்த ஒளியை சொல்ல முடியும். அந்த ஒளிக்குள் மற்றவர்களை அழைத்து வர முடியும். கர்த்தரே வெளிச்சம், வெளிச்சம் நல்லது. இயேசுவாகி அந்த ஒளியை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தலர் 9:3 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஞானின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் தன்னை. கமாலியல்ட்ட நான் சத்தியத்தை கற்றுக்கொண்டவன், நியாய பிரமாணத்தின்படி நான் ஒரு பெரிய ஞானி என்று அவன் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீ ஞானி இல்ல, நீ குருடன்னு காட்டுறதுக்கு தான் அங்கே கர்த்தர் ஒரு மகிமையின் வெளிச்சமாக அவன் முன்பு பிரகாசிக்கிறார். அவனுடைய சரீர கண்கள் பார்வை இழந்து போகுது. 3 நாள் அவன் அந்த குருட்டு தன்மையோட இருக்க அலோவ் பண்ற. அவன் இப்பொழுதுதான் உணர்கிறான், அவனுடைய ஆவிக்குரிய குருட்டு தன்மையை ஒத்துக்கொள்வதற்கு அந்த நாட்கள் தேவையாக இருக்கிறது. நீங்க அப்புறம் அப்போஸ்தலர் 22:11 பாருங்க. அவர் சொல்றாரு, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனேன். அதற்கு பிறகுதான் இவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுது, இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. இதுவரைக்கும் அவர் நான் ஞானின்னு நினைத்துக் கொண்டிருந்தவர் இப்போ சொல்றாரு, எனக்கு ஒன்னும் தெரியாது. அவர் 3 வருஷம் அரபு தேசத்து பாலைவனத்துல கர்த்தரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த வெளிச்சத்தின் சத்தியத்தை பெற்றுக் கொண்டார். ஆகையினால்தான் இன்னைக்கு இத்தனை
அருமையான நிருபங்கள் நமக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பாருங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், இயேசு பவுல்கிட்ட சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவளுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அவளிடத்துக்கு அனுப்புகிறாய். முதல்ல இவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறாரு, இவனுடைய கண்களை திறக்க செய்கிறார். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். என்ன ஊழியத்துக்கு அனுப்புகிறார்? நீ என்னை அறியாத ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்களே, அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் நீ அவளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக உன்னை அனுப்புகிற. இதுதான் ஊழியம். ஊழியம் செய்கிறவர்கள் முதலாவதாக அவர்கள் வெளிச்சத்துக்குள்ள வரணும். அவர்களிடத்தில் இருந்து இந்த கிறிஸ்துவினுடைய ஒளி பிரகாசிக்கணும். அதற்கு பிறகு இருளிலே இருக்கிற ஜனங்களை ஒளியினிடத்திற்கு கொண்டு வரணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்திலே பாருங்கள். அங்கே ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். இயேசு நாசரத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளுக்கு போறாரு. அந்த நாடுகள் ஒரு இருளில இருக்குது. இப்பொழுது வெளிச்சத்தின் தெய்வமாகிய இயேசு அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த வசனத்தை பாருங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இது நடந்தது. இருளுக்கு ரொம்ப ஒரு அருமையான வார்த்தையை ஏசாயா சொல்றாரு, மரண இருளில். இன்னைக்கு அப்படிப்பட்ட மரண இருளில் இருக்கிற ஜனங்கள், அதான் மரண இருள் என்றால் அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள் என்று அர்த்தம். இந்த சரீர மரணம் அல்ல, இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு போகக்கூடிய இருளில இங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இருளுல வந்தா உனக்கு இருள் தான் ஐயா. நீங்க வெளிச்சத்துல வந்தா நீ நித்தியமா வெளிச்சத்துல இருப்பா. உபச்சாரத்துல கையும் பையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயா ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்ப ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக தான் அங்க வேதபாரர்கள் பரிசேயர்கள் வந்து நிக்கிறாங்க. நம்முடைய நியாய பிரமாணத்தின்படி இவளை தண்டிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் மிக அழகாக சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன். இதெல்லாம் சம்பவம். ஆனால் நடந்த காரியம் என்ன என்றால், இங்கே வெளிச்சத்தின் தெய்வமாக அவர் வீற்றிருக்கிறார். அவரிடத்துல இருக்கு ஒளி பிரகாசிக்குது. இந்த ஒளி கிட்ட வந்த பிறகுதான் அவளுக்கு நாம வந்து பண்ணது ஒரு அயோக்கியத்தனமான பாவங்கிற உணர்வு வருது. இப்ப இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, போ இனி பாவம் செய்யாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, இயேசுவின் இடத்துல வரும் பொழுது அவளுக்கு பாவ உணர்வு வருகிறது. அவள் பாவத்தில இருந்து விடுதலை பெறுகிறாள். அவளுக்கு மட்டும் பாவ உணர்வு வரல, இந்த பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல அவர்களும் இருதயம் குத்தப்பட்ட அந்த இடத்துல திரும்பி போறாங்க. அவங்களுக்கு பாவ உணர்வு வருது. ஏன்னா இவருடைய வெளிச்சத்துல வந்து நிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபைக்குள்ள வரும் பொழுது உனக்கு பாவ உணர்வு வரணும். அது பில்டிங்ல வராது. அந்த திருச்சபைக்குள்ள பரிசுத்தவான்கள் அதிகமாக இருப்பார்களே, ஆனால் அந்த இடத்துக்குள்ள ஒரு பாவி வரும் பொழுது அவனுக்குள்ள பாவ உணர்வு வரும். வட இந்திய மிஷனரி திருச்சபைகளுக்குள்ள போய் பாருங்க. அங்க இந்த விக்கிரகத்தை வழிபடுகிற ஜனங்கள் புதிதாக வரும் பொழுது அவங்க உள்ள வந்த உடனே ஒண்ணு மயக்கம் போட்டு விழுவாங்க, இல்லைன்னா கிடந்து ஆடுவாங்க. அந்த இடத்துக்குள்ள அந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்பொழுது இந்த இருளின் ஆவியினால அந்த சரீரத்துக்குள்ள இருக்க முடியாது. அது அலைக்கழிக்கும். எந்த இடத்துல தேவனுடைய மகிமையின் ஒளி இருக்கிறதோ அந்த இடத்துல பாவம் செய்த பிள்ளைகளால நிற்க முடியாது. குடிகாரர்கள் மனம் திரும்புகிறார்கள். திருச்சபைக்குள்ள வரும்பொழுது அந்த பாவ உணர்வு வருது. நம்முடைய சபைகள்ல பரிசுத்தவான்கள் அதிகமாகணும். போதகர்கள் பரிசுத்தவான்களாக மாறணும். போதகருடைய முகங்கள் பிரகாசிக்கணும். வனாந்தரை வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் நமக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருப்பார். யாரெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும்
இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருப்பார். இரண்டாவதாக, இந்த வெளிச்சத்தை நாம் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்றால், நம் கரங்களிலே இருக்கிற வேத புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23 சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ ஒளி, ஜீவ வழி. அப்போ இந்த வேத புத்தகம் தான் ஐயா நமக்கு விளக்கு. இதுல இருந்துதான் நமக்கு வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சம் நமக்கு வழிகாட்ட வேண்டுமானால் அதிலிருந்து வருகிற போதகம், போதனை, அதிலிருந்து வருகிற ஆரோக்கியமான உபதேசம், அதிலிருந்து வருகிற கண்டித்து உணர்த்துகிற போதனை தான் ஒரு மனுஷனுக்கு வழிகாட்ட முடியும். இவை எல்லாம் குறைந்து போகும் பொழுது இருளுக்குள்ள இருக்கிறவன் இருளுக்குள்ளே இருக்கிறான். ஏன் நீ இருளுக்குள்ள இருக்கிறன்னு சொன்னா தானே உனக்கு இருள் தெரியும். நீ நன்றாய் இருக்கிறாய் என்றால் குருடங்காத்தான் இருப்பான். இயேசு கண்டறியாத அந்த சகோதரனை குணப்படுத்தும் போது முதல்ல கேட்கிறாரு, நீ பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அப்போ இந்த விருப்பத்தை உண்டாக்க வேண்டிய ஊழியம் தான் திருச்சபையின் ஊழியம். நான் இருளுக்குள் இருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஆவலை எனக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்கணும். திருச்சபையிலே வெளிச்சத்தின் மீது ஒரு ஆசையை தூண்டுகிற காரியங்கள் நமக்கு வரணும். வெளிச்சம் தெரியலையே, எனக்கு வெளிச்சத்தினுடைய மகிமை தெரியலையே. சில இடங்கள்ல இளம் வாலிபர்கள் இன்றைக்கு உணர்வற்ற நிலையில சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான், சர்ச் யூத்துக்கு அட்டன் பண்ண மாட்டான். அவரு சண்டே ஸ்கூல் போற காலத்துல வீட்டுல டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறம் யூத்துக்கு வர்ற காலத்துலயும் அவனை ஒழுங்கா சர்ச்சுக்கு வர விடுறது இல்லை. அவனுக்கு ஏதாவது கொடுத்துடுறாங்க, வேலை கொடுத்துடுறாங்க, அல்லது அவரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிடுறாரு. அவர் வளர்ந்து வருகிற நாட்களிலே அவர் முழுவதுமாக இருளுக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு அது தெரியல. என்னைக்கு அவர் மூலம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்படுகிறதோ அன்னைக்கு தான் பெற்றோருக்கு கண் திறக்குது. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்குது, டாக்டர் கூட்டு போ, அதுக்கு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கிறாரு, சோமாயிரும். அவன் பிறந்தல இருந்து கெடுத்தது நாம தானே. எனக்கு அருமையான அன்பு பெற்றோரே, நீங்கள் முதலாவது அந்த வெளிச்சத்தை சுதந்திரியுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிறு வயதிலிருந்தே வெளிச்சத்துல நடத்த முடியும். சமுதாயத்துக்குள் போய் உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பீர்களே ஆகிய இருளடைந்து அந்த சமுதாயத்துக்குள் போய் உங்கள் பிள்ளைகளும் இருளிலே விழுந்து போவார்கள். நல்ல பிள்ளைகள் இன்னைக்கு குடியாரனா மாறி போனானே, நல்ல வேலையில இருக்கிறான். அவங்க ஆபீஸ்ல வாரத்துக்கு ஒரு நாள் கெட் டுகெதர்னு கூட்டு போறாங்க. அங்க ஆசைக்கு அப்படி அந்த ஒரு அது என்ன சொல்றது, அந்த சொசைட்டி ஸ்டாண்டர்டுக்காக குடிக்கிறது வழக்கமா போச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சேன். இப்ப நான் குடிகாரன் ஆயிட்டேன்னு பையன் சொல்றான். பெற்றோருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீ அவனை வெளிச்சத்துல நடத்தியிருந்தா அது இருள் என்று சொல்லி அவன் போயிருக்க மாட்டானே. நீ சின்ன வயதிலேயே அவனுக்கு வெளிச்சத்தை அறிமுகப்படுத்தவில்லையே. என் அன்பு பிள்ளையே, வேத புத்தகம் நமக்கு ஒரு வெளிச்சம், விளக்கு. நம்ம எப்படி பைபிள் படிக்கிறோம்? அந்த பைபிள்ல உள்ள வசனத்தை நம்ம உட்கொள்றோமா? அந்த வசனம் நமக்கு வழிகாட்டியா இருக்குதா? வசனத்தால் இந்த மந்திரம் ஓதுற மாதிரி ஓதி முடிச்சுட்டு அதோட அதை வச்சுட்டு இனி என் ஆட்டத்தை நான் தனியா பாக்குறேன்னு எழும்புறோமா? என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏசாயா 8:20 பாருங்கள். ஏசாயா 8:20, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. நீங்க அதுக்கு முந்தின வசனம் 8:19 கடைசி வரியை வாசிக்கிறேன். உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? ஆக யூத ஜனங்கள்கிட்ட குறி கேட்கிற பழக்கம் இருக்குது. அதை குறித்து எச்சரித்து வருகிறார். அப்ப சொல்றாரு, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? இதுதான் குறி கேட்கிற பழக்கம், செத்த ஆவிகளிடத்துல விசாரிக்கிறது. சொல்லிட்டு அதற்கு பிறகு சொல்லுகிறார், நீ வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும். ஏன்? நீ வாழ்க்கையில உனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீ கவனிக்க வேண்டிய இடம் வேத புத்தகம். அந்த வார்த்தையை நீ அப்படியே சொல்லணும். அதை நீ ஃபில்டர் பண்ண கூடாது. அதற்கு நீ வேற மாதிரி பொருள் எடுக்க கூடாது. அப்படி நீ அப்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. அது புதிய மொழிபெயர்ப்புல ஒரு அழகா சொல்லியிருக்கு, அவங்களுக்கு விடிவு காலம் கிடையாது. என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் எதுல இருக்கிறேன்?
நான் வெளிச்சத்துல இருக்கிறேனா இருள்ல இருக்கிறேனா? ஏசாயா 51:4 பாருங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். கர்த்தரிடத்திலிருந்து வேதம் வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதம் 119 நீங்க அநேக வசனங்களை பார்க்கலாம். நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். 119 130. உம்முடைய வசனத்தின்படி எனக்கு வெளிச்சம் தந்து உணர்வில்லாமல் இருக்கிற பேதையாகிய என்னை உணர்வுள்ளவனாக்கும். 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இது அப்படி சொல்லிட்டு போய் பிரயோஜனம் இல்ல. என் அருமையான தாயே தகப்பனே, இந்த வசனம் உனக்கு வழிகாட்டுதா? உன் வீட்டுல வசனத்தை பேசுறீங்களா? வசனம் இப்படி சொல்லுதேன்னு சொல்லி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியின் ஆலோசனை தானே கேட்கறீங்க. அந்த வீட்டுல அப்படி நடந்துச்சான், இந்த வீட்டுல இப்படி நடந்துச்சான், நம்முடைய பழக்க வழக்கம் இப்படி, நம்ம சர்ச்சை சட்டம் இப்படி, இப்படியே பேசிக்கிட்டு போறிய, வசனம் இப்படி சொல்லுதேங்கிற எண்ணம் உனக்கு வரலையா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வசனம். சங்கீதம் 119:18. உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உடைய வேதத்தின் அதிசயங்களை பாருங்க, அதிசயங்களை பார்க்கும்படி. அதுக்குள்ள நிறைய அதிசயம் இருக்கியா, ஆச்சரியப்படத்தக்க காரியம் இருக்கு. இதை பார்க்கும்படியாக என் இருதய கண்களை திறந்துடும். இந்த கண்கள் இல்லை, என் இருதய கண்களை திறந்துடும். அதை படிக்கும்போது எனக்கு அப்படித்தான் புரியுது. நான் ஒரு பெரிய புக்கு பைபிள் வச்சு எல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறது இல்லை. நான் உட்கார்ந்து படிக்கிறேன், கர்த்தர் என்னோட பேசுகிறார். சில நேரங்களில் நான் சில வசனங்களை தியானிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் எனக்கு வசனங்களை ஞாபகப்படுத்துவாரு. அதை போய் பாரு அப்படின்னு சொல்லி பைபிளை திறப்பனா அந்த வசனம் வரும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ முடியும். வெளிச்சம் நல்லது. நீங்க மரியாள் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து வார்த்தையை கட்டான்னு கூட போடல. அந்த ஆக்கியோன் அழகா எழுதி இருக்கிறாரு, லூக்கா நல்லா எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவள் வசனத்தை கேட்டாளாம். அப்போ மார்த்தாள் கிட்ட ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதான் வெளிச்சம். ஐயா, அவ அந்த இடத்துல உட்கார்ந்தனால என்னுடைய வெளிச்சம் அவளுக்குள் இறங்கினபடினாலே இனி இன்னொருவன் அந்த வெளிச்சத்தை எடுக்க முடியாது. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போஸ்தலர் 17:11 பார்க்கிறோம். பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினதோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன செய்யறாங்களாம், தினந்தோறும் டெய்லி டிவோஷன், தினந்தோறும் அதை உட்கார்ந்துட்டு அப்படியே படிக்கிற, பைபிள் அப்படி திருப்பி திருப்பி படிக்கிறது. இந்த பழக்கம் இருக்கா? நீங்க இந்த உலகத்துல உங்களை பாதுகாத்து கொண்டு பரலோகத்துக்கு செல்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க பைபிள்ல செலவழிக்கிற நேரம் அதிகமாகணும். என்ன கேட்டா ஜெபிக்கிற நேரத்தை விட அந்த நேரம் அதிகமாகணும். ஏன்னா நீ எந்த அளவுக்கு வார்த்தையை உட்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய ஜெபத்துல ஃபெய்த் வரும். ஒரு வார்த்தையில அற்புதம் நடக்கும். நீ எந்த அளவுக்கு அந்த வசனங்களால உன்னை நிரப்புகிறாயோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையின் ஒளி உன்னில் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதமே வெளிச்சம். மூன்றாவதாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் மத்தேயு 5:16 பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த பிள்ளைகள் எந்த வீட்டுல இருள் இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைகள் போனா அந்த இருள் விலகணும், இவங்க முகம் பிரகாசிக்கணும். நீங்க சீனாய் மலையில யாத்திராகமம் 34:29-30 நீங்க படிச்சு பாருங்க. அங்க அவர் சீனாய் மலையில இருந்து இறங்கி வராரு, அவருடைய முகம் பிரகாசிக்குது. அவருக்கு தெரியாது, மோசைக்கு தெரியல. ஆனா இங்க கிளை நிக்கிற ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் பாக்குறாங்க, அவருக்கு மோசை முகத்தை பார்க்க முடியல, முக்காடு போட்டுக்கிட்டு சொல்றாங்க. உங்க முகம் அவ்வளவு பிரகாசிக்குது. ஏன் பிரகாசிக்குது? அவர் தேவனுடைய சமூகத்திலே 40 நாட்கள் உட்கார்ந்து வருகிறார்.
ஆகையினாலே அவருடைய ஒளி இவருடைய முகத்திலே பட்டதினாலே இவருடைய முகம் இப்பொழுது இந்த உலகத்து மக்கள் மத்தியிலே பிரகாசிக்கிறது. இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய அனுபவம். உன்னுடைய முகம் பிரகாசிக்கணும். நீ போகிற வீடுகளுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் வரணும். அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கணும். அந்த வீட்டுக்குள்ள உன்னுடைய வெளிச்சம் வருவதனாலே அந்த இருள் விலகணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆப்பிரிக்கா தேசம் போன்ற அந்த இருண்ட கண்டங்களுக்குள் டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற மிஷினரிகள் சென்றதினாலே இன்றைக்கு அந்த தேசங்களிலே வெளிச்சம் வந்திருக்கிறது. அநேக ஆலயங்கள் வந்திருக்கிறது. அநேக போதகர்கள், அநேக பரிசுத்தவான்கள் எழும்பியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு அன்னைக்கு வில்லியம் கேரி வந்தாரு. அவர் வந்த பிறகுதான் இந்த தேசத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. இன்றைக்கு வட இந்திய பகுதிகளிலே அநேக மிஷினரிகள் போய் இருண்ட அநேக குக்கிராமங்களிலே இன்றைக்கு திருச்சபைகள் கட்டப்பட்டு அந்த ஜனங்கள் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறார்கள். தேவனுடைய வெளிச்சத்திலே அவருடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை காண்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க வெளிச்சமா மாறிட்டீங்கன்னா, நீங்க நீதிமான்களா மாறிட்டா விளக்க கொளுத்தி மரக்காலெல்லாம் மூடி வைக்காதீங்க. நீங்க திருச்சபைக்கு ஆசீர்வாதமா மாற, உங்க சபையில ஊழியம் பண்ணுங்க, உங்க தெருவுல ஊழியம் பண்ணுங்க. மற்ற இடங்கள்ல போய் ஆண்டவருக்காக உண்மையாக நீங்கள் ஊழியம் செய்ய முடியுமே, ஆனால் அந்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் நம் மூலம் இந்த வெளிச்சத்தை இந்த உலகத்துக்குள் கொண்டு செல்ல விரும்புகிறார். 1 யோவான் 21:4 பாருங்கள். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம். இந்த உலகத்துக்குள்ள மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு காட்டுறாங்களா? ஐயா, எங்க கிட்டையும் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்களா? அந்த வெளிச்சம் என்னன்னா பாவமா? பைபிள நல்லா படிங்க. எல்லாம் வெளிச்சம் இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட சில வெளிச்சம் நடமாடுது. அது வெளியே தெரியாது. அது மேட்டிமையான பார்வை, அது அகந்தையான மனம், இது மறைக்கப்பட்ட காரியங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள மேட்டிமையான பார்வை இருக்கிறத நீ கண்டுபிடிக்க முடியாது. அகந்தையான மனம் இருக்கிறத நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவனுக்குள் இருக்கிற பாவத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால், அந்த இருளை கண்டுபிடிக்க வேண்டுமானால், நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அடுத்த 1 யோவான் 2:9 பாருங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில இருக்கிறான். யோவான் 1:6 நாம் தேவனோட ஐக்கியம் உள்ளவர்கள் என்று, ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களா இருப்போம். ஐயா, நான் கிறிஸ்தவன் தானே சொல்றேன், ஆனா இருளெல்லாம் நடக்கிறேன், ஆனா நான் கிறிஸ்தவன் சொல்றேன், இதுதான் பொய். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1 படிச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இந்த உலகம், இப்பிரபஞ்சத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுது, அவர் பாவத்தை சிலுவையிலே சுமந்த பொழுது, ஒரு பெரிய காரிருள் 3 மணி நேரம் இந்த உலகத்தை ஆக்கிரமித்தது. ஏன் என்று சொன்னால், உலகத்தின் முழு பாவமும் அப்பொழுது இயேசுவின் மீது இருந்தது. அப்போ பாவம் இருளின் அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் நீ நீதிமான், நீ அநேகருக்கு வெளிச்சமாய் இருப்பாய். வெளிச்சம் நல்லது. மத்தேயு 22:13 பாருங்க. அங்க ராஜா வீட்டு கல்யாணத்துல ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரித்திராம வந்திருக்கிறான். அதுக்கு ராஜா சொல்றாரு, அவனை அழைத்து போய் பணிவிடைக்காரரை நோக்கி அவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். ஆனால் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வெளிப்படுத்தல் 22:15 22:5 பரலோகத்திலே ராக்காலம் இராது, அங்கே விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தின் ஆரம்பத்துல இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம் வந்தது தேவனிடத்துல இருந்து. இன்றைக்கு அந்த வெளிச்சம் எப்பொழுதும் பரலோகத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பாயானால் வெளிச்சம் நல்லது. உன் மூலம் இந்த உலகத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும். நீ அநேகர் அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும். நீ உன்னுடைய நிச்சயத்தை அந்த வெளிச்சத்திலே நீ கழிப்பாய். வெளிச்சம் நல்லது. ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
வெளிச்சம் நல்லது. உங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னம் எப்பொழுது இருக்கணும். அப்பதான் வீடு பிரசன்னமா இருக்கும். உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். உங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த வெளிச்சத்தை நீங்க சுமந்து கொண்டு போகணும். நீங்க இருக்கிற இடங்கள்ல அந்த வெளிச்சம் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கர்த்தர் அந்த மகிமையின் ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்கள் எல்லோரையும் உங்களுடைய குடும்பங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெயிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு நேராக பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. இந்த இருளுக்குள் இருக்கிற உலகத்துல ஆண்டவரே, ஏதாவது ஒரு பகுதியில நாங்க ஒரு வெளிச்சத்தை கொண்டு செல்கிற ஊழியத்தை நிறைவேற்றணும். நீர் எங்களுக்கு அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை கொடு. எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற அந்த இருள் விலகட்டும். இன்றைக்கும் சில குடும்பங்களில் இருக்க அந்த இருள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். வீடுகளுக்குள் ஒரு தெய்வீக வெளிச்சம் வரட்டும். தேவனுடைய ஒளி வரட்டும். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள் இருக்கிற அந்த பாவ காரியங்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு உம்முடைய ஒளி எங்கள் வீடுகளுக்குள் பிரகாசிக்கட்டும். அந்த மகிமையின் ஒளி பிரகாசிக்கட்டும். அப்பா, எங்கள் வீட்டுக்குள் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். பாவம் எங்களுடைய வீடுகளை ஆளுகை செய்யாதபடி, பாவம் எங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து விடாதபடி தேவனுடைய மகிமையின் பிரசனம் எங்கள் வீடுகளை பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.